இங்க மரியான்றவங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சரா ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக போறாங்க. அங்க ஹெச்எம் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் குடுக்குறாங்க. ஆனா அவரு உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இங்க யாருக்குமே ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. இருந்தாலுமே இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை ஜாயின் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ரூமுக்கு போலான்னு வெளியே போறாங்க. பார்த்தா அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே எங்க ஸ்கூல் லைஃப் போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. அந்த பசங்க கிட்ட எக்ஸசைஸ் பண்ண சொன்னா கூட ஏதோ கடமைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிடி பீரியட்ல வெளியே வர சொல்லி கூப்பிட்டா கூட அந்த பசங்க தூக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் இந்த மிஸ்ஸுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்ப வீட்டுக்கு போனதுமே இதெல்லாம் சொல்லி அவங்க அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே பசங்களுக்கு இதனால இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால என்ன கிடைக்குமா அதனால நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாதான் அதனால இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. ஆக்சுவலா அவங்க அப்பா இறந்து போயிடுவாரு. அடிக்கடி அவங்க கற்பனை வந்து பேசிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல பசங்கலாம் சேர்ந்து கொக்கோ விளையாட போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மேல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு போல. சோ இது மூலமா ஒரு டீமை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட கேக்குறாங்க. அவருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேனு ஓகே சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் டே என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்க ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது லவ்வும் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிஃப்டா ஒரு ஷூவை கொடுத்துருப்பாரு. அதை போட்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராங்க. அண்ட் யாரெல்லாம் கொக்கோ டீமுக்கு பேர் கொடுக்க போறீங்களா வாங்கன்னு சொல்றாங்க. பசங்களாம் இன்ட்ரெஸ்டா பேர் கொடுக்குறாங்க. அதுக்காகவே இவங்க பொதுவா ஒரு மேட்ச் வச்சு பசங்களும் இன்ட்ரெஸ்டா ஆடுறாங்க. அதுக்காக கப்லாம் கொடுத்து ரொம்பவுமே மோட்டிவேட்லாம் பண்றாங்க. சோ இவங்கள வச்சு ப்ரொஃபஷனலா ஒரு டீமை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சுன்ற பொண்ணு கேப்டனா போறாங்க. நெக்ஸ்ட் டே பிராக்டிஸ்க்கு வராங்க. ஹெவியா எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த பொண்ணுங்களுமே ரொம்பவும் டயர்ட் ஆயிடுறாங்க. சோ ஈவினிங் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுங்களாம் நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஜாயின் பண்ணிருக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கட் அடிச்சிடறாங்க. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா எங்க வீட்டுல அசிங்கசமா எழுதி இருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பா வராங்க. தென் அடுத்த நாள் ஸ்கூல்ல பாயசம் கொண்டு வந்து பசங்களுக்கு தராங்க. அப்பதான் இவங்க நான் சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தா எங்க அம்மா டெய்லியுமே பாயசம் தருவாங்க. சோ இந்த பாயசத்துக்காகவே நான் இன்ட்ரெஸ்டா பிராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிராக்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லிடுங்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுமே நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல செலக்ட் ஆக வேண்டியது. ஆனா இவங்க அப்பாவை காரணம் காட்டி பிளான் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுங்களாம் வந்து இவங்க மேம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்காகவே நம்ம கொக்கோ விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளையாடுறன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் இந்த பொண்ணுங்களுக்காக பிராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கத்து கொடுத்து நல்லா விளையாட வைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் இந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா வந்து எங்களை பொண்ணுங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எதுக்கு விளையாட வைக்கிறீங்க நல்லா படிச்சா போதும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவங்க படிப்புல மட்டும்தான் பெரிய ஆள் ஆகணும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்லுமே பெரிய ஆள் ஆகலாம். நானுமே ஸ்போர்ட்ஸ் பிடிச்சி தான் இந்த வேலையில வந்திருக்கேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க பொண்ணுங்களெல்லாம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாளே ஒரு மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட விளையாட வந்துடுறாங்க.